பாஜகவில் இணையும் செந்தில் பாலாஜி அப்ரூவலாக திட்டம், கடும் பீதியில் உதயநிதி. கடந்த 2021 திமுக ஆட்சி அமைத்ததும் முதலில் டெல்லி பாஜக தரப்பிலிருந்து குறிவைக்கப்பட்டவர் முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி. அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி சுமார் 1 வருடத்திற்கு மேல் சிறையில் அடைக்கப்பட்டு கடும் போராட்டத்திற்கு பின்பே வெளியே வந்தார். அந்த வகையில் சிறையில் இருந்த அனுபவம் கண்முன்னே வந்து செல்வது போன்று செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டு விடுவோமோ என்கிற அச்சம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த நிலையில் மத்தியிலும் தற்பொழுது செந்தில் பாலாஜிக்கு ஆதரவான அரசு இல்லை, மாநிலத்திலும் ஆதரவான அரசு இல்லை. இப்படி இருக்கையில் ஏதாவது ஒரு பக்கம் ஆதரவை பெற்றால்தான் செந்தில் பாலாஜி தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்கிற சூழல் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கடந்த 1 வாரத்திற்கு மேலாக செந்தில் பாலாஜிக்கு திமுகவினர் யார் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முயற்சித்தாலும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்கிற தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக தற்பொழுது வழக்கு தொடர்பாக செந்தில் பாலாஜி கடும் நெருக்கடியில் இருக்கும் நிலையில் தொலைபேசி தொடர்பை தவிர்க்கலாம் என பல திமுகவினர் நினைத்திருக்க, ஆனால் வேறு ஒரு காரணம் தற்பொழுது வெளியாகியுள்ளது. ஏற்கனவே செந்தில் பாலாஜிக்கும் தொழிலதிபர் அதானிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அந்த வகையில் அதானி மூலமாக டெல்லி பாஜகவை தொடர்பு கொண்ட செந்தில் பாலாஜி தன்னை பாஜகவில் இணைத்துக் கொள்ளும்படி விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார். கரூரில் மிக பிரம்மாண்டமான இணைப்பு விழாவை நடத்த தயாராக இருக்கிறேன், அல்லது டெல்லியில் கூட பாஜக தலைவர்கள் முன்னணியில் இணைந்து கொள்ள தயார் என அதானி மூலம் பேசியிருக்கிறார் செந்தில் பாலாஜி. ஆனால் டெல்லி பாஜக தரப்பில் இருந்து சரியான பதில் செந்தில் பாலாஜிக்கு செல்லவில்லை. குறிப்பாக தற்போது தமிழக அரசியலை டெல்லி பாஜக கவனத்தில் கொள்ளவில்லை என்றும், அடுத்து உத்தரப்பிரதேச தேர்தல் வர இருப்பதால் தமிழக அரசியலை பிறகு பார்த்து கொள்ளலாம் என செந்தில் பாலாஜி பாஜகவில் இணைய இருப்பதை பெரியதாக பொருட்படுத்தவில்லை. சரியான ரெஸ்பான்ஸும் இல்லை என சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் செந்தில் பாலாஜி பாஜகவிடம் பேசும் தகவல் அறிந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் கொங்கு மண்டலத்தில் எஸ்பி வேலுமணியை ஆஃப் செய்வதற்கு செந்தில் பாலாஜி சரியான நபராக இருப்பார் என கருதி உடனே செந்தில் பாலாஜியிடம் அதிமுகவில் இணைந்து கொள்ளுங்கள், நீங்கள்தான் கொங்கு மண்டல அதிமுக தளபதி, உங்களுக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்கிறேன் என எடப்பாடி தரப்பில் செந்தில் பாலாஜியிடம் பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் செந்தில் பாலாஜியோ அதிமுகவுடன் இணைவது குறித்து எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை, இதை பற்றி பேச வேண்டாம் என முகத்தில் அடித்தது போன்று எடப்பாடி தரப்பிடம் பேசிவிட்டாராம். மேலும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள பாஜகவில் இணைய செந்தில் பாலாஜி முயற்சித்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாத கவலையில் இருந்த செந்தில் பாலாஜியிடம் அதிமுகவில் இணைவது குறித்து பேசியது கோபத்தை ஏற்படுத்திவிட்டதாம். இந்த நிலையில் செந்தில் பாலாஜி தன்னை பாதுகாக்க ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்க, மறுபக்கம் எங்கே செந்தில் பாலாஜி அவரை பாதுகாத்து கொள்ள நம்மை போட்டு கொடுத்து மத்திய அரசிடம் அப்ரூவர் ஆகி விடுவாரோ என்கிற கடும் பீதியில் உதயநிதி ஸ்டாலின் மட்டுமல்லாமல் மாப்பிள்ளை சாரும் இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது.